அனைவருக்கும் வணக்கம். இராமாயணத்திலிருந்து ஒரு காட்சி. ராவணன் மரணப்படுக்கையிலே இருக்கிறான். அவன் அருகே அவன் மனைவி மண்டோதரி, தம்பி விபீஷணன், அவன் மனைவி, அவன் மகள் திரிஷடை போன்ற பலரும் நின்று கொண்டு கண்ணீரோடு புலம்புகிறார்கள். அப்போது ராமர் லட்சுமணனிடம், லட்சுமணா, நீ போய் ராவணனிடம் தர்ம நியாயங்களை பற்றி தெரிந்து கொண்டு வா என்று அனுப்புகிறார். அதற்கு லட்சுமணன் கேட்கிறான், அண்ணா, ஒரு அரக்கனிடம் தர்ம நியாயமா? எப்படி இருக்கும்? அவனுக்கு தர்ம நியாயங்களை பற்றி என்ன தெரியும் என்று கேட்கிறார். ராமர் சொன்னார், லட்சுமணா, நான் சொன்னதை செய், நீ போய் தெரிந்து கொண்டு வா என்று அனுப்புகிறார். லட்சுமணன் நேராக சென்று ராவணனின் தலைமாட்டில் போய் நிற்கிறான். ராவணன் லட்சுமணனை பார்க்கவே இல்லை. உடனே லட்சுமணனுக்கு கோபம் வந்துவிட்டது. அங்கிருந்து திரும்பி வந்தான். ராமர், என்ன கற்றுக்கொண்டு விட்டாயா என்று கேட்டார். அண்ணா, நான் தான் சொன்னேன் அல்லவா, அரக்கன். அவனுக்கு இன்னும் அந்த கர்வமும் தான் என்ற அகந்தியும் போகவில்லை அண்ணா. அவன் என்னை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை என்றான். உடனே ராமர் கேட்டார், லட்சுமணா, நீ எங்கே போய் நின்று கொண்டிருந்தாய் என்று கேட்டார். அவன் சொன்னால், நான் தலைமாட்டில் போய் நின்னேன் அப்படின்னா. தவறு லட்சுமணா, நீ மாணாக்கன், ராவணன் குரு. நீ அவனிடம் தர்ம நியாயங்களை பற்றி கேட்பதற்காக போகிறாய். ஆகவே அவன் குரு. நீ அவன் கால் அடியில் நின்று கொண்டு தர்ம நியாயங்களை பற்றி கேட்க வேண்டும். போ, மறுபடியும் போய் கேட்டுக்கொண்டு வா என்று அனுப்புகிறார். அண்ணா, இது என்ன செய், நான் சொன்னதே செய் லட்சுமணா என்கிறார். லட்சுமணனும் நேராக சென்று ராவணனின் காலடியில் நிற்கிறான். ராவணன் லட்சுமணனை பார்த்தவன், லட்சுமணா, நீ எதற்கு இங்கே வந்தாய்? உனக்கு என்ன வேண்டும் என்னிடம் என்று கேட்கிறான். அதற்கு லட்சுமணன் சொன்னான், எனக்கு தர்ம நியாயங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று கேட்கிறான். உடனே ராவணன் சிரித்தபடியே, லட்சுமணா, உன் அண்ணனுக்கு தெரியாத தர்ம நியாயங்களா எனக்கு தெரியும்? என்னிடம் என்று கேட்க வேண்டும் என்கிறாயே என்று கேட்டான். இல்லை, அண்ணாதான் உன்னிடம் தர்ம நியாயங்களை பற்றி கேட்க சொன்னார். எனக்கு நீங்கள் தர்ம நியாயங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றான். உடனே ராவணன் எங்கே அருகே வா என்று அழைத்து லட்சுமணனுக்கு தர்ம நியாயங்களை பற்றி கூறி தேவ ரகசியத்தையும் கூறினான். இந்த பிறப்பின் தேவ ரகசியத்தையும் கூறினான். உடனே லட்சுமணன் ராமனிடம் வந்து, அண்ணா, நான் சென்று ராமனிடம் தர்ம நியாயங்களை பற்றி கேட்டுக்கொண்டேன், அதோடு தேவ ரகசியத்தையும் கேட்டுக்கொண்டேன் என்று கூறினான். புரிந்ததா லட்சுமணா? அவன் அரக்கனாக இருந்தாலும் அவனிடமும் ஒரு தர்ம நியாயம் இருக்கிறது. ஆகவே அதற்கு நாம் தலை வணங்க வேண்டும். அதனால்தான் உன்னை அவனிடம் சென்று தர்ம நியாயங்களை பற்றி தெரிந்து கொண்டு வா என்று அனுப்பினான். ஏனென்றால் அவனுக்கு தெரியாத தர்ம நியாயங்களே கிடையாது. அவன் சர்மமும் தெரிந்தவன் என்று ராமர் கூறுகிறார். என்ன நேயர்களே, பார்த்தீங்களா? அசுரனாக இருந்தாலும் அவனுக்கும் ஒரு தர்ம நியாயம் இருக்கிறது, அவனுக்கு தர்ம நியாயங்கள் தெரியும் என்பதை இதன் மூலம் நாம் உணர்கிறோம். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் இந்த பெல் பட்டன் அமுங்க. அப்போ தான் நான் சொல்கிற வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன நேயர்களே, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.